ஹாய் ஆல், வெல்கம் டு கிரேசி மாமி ஆன் போர்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஊரில் இருக்க இந்தியன் ஸ்டோர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, லிட்டில் இண்டியான்ற ஒரு ஸ்டோரை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்க ஒரு ஸ்டோரு. சின்னதாக தான் இருக்கும் இந்த கடை. நான் சும்மா காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு. பெரிய ஷாப் ஒன்று இருக்குது. நான் வந்து அது நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ட்ரானோடனே இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஸ்நாக்ஸ் வச்சுருக்காங்க, இந்தியன் ஸ்நாக்ஸ். அந்த லேஸு, சோம்பாப்பொடி பாருங்கள், சோம்பாப்பொடி வச்சுருக்காங்க, பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரு, அப்புறம் லேஸு, குர்குரே, முறுக்கு, அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஹோம் பொடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்திங்கன்னா இந்த சோயா சாப் அந்த இது இருக்குல்ல, கேனில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜவ்வரிசி பாருங்கள், எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது ஜவ்வரிசி. அப்புறம் எம்டிஆர் ப்ராடக்ட்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க, புளியோதரை மிக்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து மீல் மேக்கரு, அப்புறம் வந்து வெள்ளை மூக்கல்ல, கருப்பு மூக்கல்ல, பட்டாணி, அப்புறம் மலாட்டை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே இங்கே இருக்குது இந்தியன் ஸ்டோரில். பட் என்னென்னா, நம்ம ஊரில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் டபுளாக இருக்குது காஸ்ட்டு. இது பாருங்கள், உப்புக்கல்ல, அவுல் எல்லாமே இருக்குது, நல்லெண்ணெய் அந்த மாதிரி. இது பாருங்கள், ரெடி டு மிக்ஸ் இருக்குல்ல, அது இருக்குது எம்டிஆரோடது. பொங்கல் ரெடி டு மிக்ஸு, அப்புறம் சன்னா மசாலா, பன்னீர் மக்கனி, இந்த மாதிரி எல்லாமே ரெடி டு மிக்ஸும் இருக்குது. எம்டிஆர் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருந்தது, நான் இங்கே பார்த்தேன். கீழே வந்து அசோகான்னு ஒரு பிராண்டில் இருந்தது. ஷாஹி ராஜ்மா, பாம்பே பாவ் பாஜி, ஆலு சோலே, அந்த மாதிரி வந்து ரெடி டு மிக்ஸு, மசாலா, இந்த ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நான் வந்து இங்கே ஒரு குர்குரே வாங்கினேங்க. நம்ம ஊர் குர்குரே 20 ரூபா அந்த பாக்கெட்டு. இங்கே வந்து 6 ஜிலாட்டினா 120 ரூபா. இது பாருங்கள், எல்லாமே மினிட் மீல்ஸ் மாதிரி இருக்குது, எம்டிஆர் ப்ராடக்ட்ஸு. இது வந்து இன்ஸ்டன்ட் உப்புமா இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் மிக்ஸு, ஹாட் வாட்டர் போட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கிறது. அது மாதிரி இட்லி தோசை சட்னி பொடி இருக்குது. அப்புறம் குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக அந்த கடுகு, ஜீரகம், மிளகு அதெல்லாம் இருக்குது. இது வந்து ரொம்ப சின்ன ஷாப் தான். லிட்டில் இண்டியாவே இன்னும் கொஞ்சம் எங்கள் வீட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெரிய ஷாப் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து பிக்கல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஷெஷ்வான் சட்னி இருக்குது, அப்புறம் ஊறுகாய், இந்த மாங்காய் ஊறுகாய் அந்த மாதிரிலாம் எல்லாமே, நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இது பாருங்கள், ஆம்லா இருக்குது பாருங்கள், நெல்லிக்காய். இதெல்லாம் வந்து ரைஸில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், ஊறுகாய் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் மேங்கோ சட்னி, இதுவும் நிறைய ஃப்ளேவர்ஸில் இருந்தது பாட்டிலில். கீழே வந்து புளி அதெல்லாம் வச்சுருந்தாங்க, வினிகர், புளி அதெல்லாம் இருக்குது. பிரியாணி என்ன சொல்கிறது, பட்டை, லவங்கம் அது மாதிரி எல்லாமே இருக்குது. காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாமே இருக்குது. பட் என்னென்னா காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே. பிரிஞ்சால் தொக்கா பாருங்கள், பிரிஞ்சால் பிக்கா, கத்திரிக்காய் பிக்கிள், கத்திரிக்காய் ஊறுகாய். அப்புறம் வந்து ஃபேவரட் மேகி இருக்குது இங்கே. இந்த கடையில் நம்ம இந்தியன் ஸ்டோரில் வாங்குறது எல்லாமே நம்ம ஊரை விட கொஞ்சம் டபுள் மடங்கு தான் இருக்கும். மேகி பாக்கெட் இருக்குது, அப்புறம் நூடுல்ஸு அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ், பவுடர், ஷாம்பூ, அப்புறம் வந்து டூத் பேஸ்ட்டு அந்த மாதிரி நிறைய இருந்தது. ஹிமாலயா ப்ராடக்ட் இருந்தது, மாமா எர்த்து கூட இருந்தது. இங்கே ஆனியன் ஷாம்பூ இருக்குல்ல, அது இருந்தது. அப்புறம் இது ஏதோ சீசான்னு ஒரு புது பிராண்டாக இருக்குது. டெட்டால் இருந்தது, அப்புறம் ரோஸ் வாட்டரு, மெடிமிக்ஸ் கூட இருந்தது, மெடிமிக்ஸ் பிராண்டும் இருந்தது. இந்த சைடு ஃபுல்லாமே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, டீ பவுடர், காஃபி பவுடர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சின்ன கடை தான், ரொம்பவே ஒரு 2-3 ரோ தான் வருமே. அதுலேயும் வந்து இது ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், லிட்டில் ஹார்ட்ஸு பேக்கெட்டாக தொங்க விட்ருக்காங்க. பட்டு இங்கே எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியல. நம்ம ஊரில் 5 ரூபா 10 ரூபா அந்த பாக்கெட்டு. நாங்கள் வந்து இங்கே வந்து கோதுமை மாவு வாங்குறதுக்காக வந்தோம். கோதுமை மாவுலாம் இங்கே பல்காக கிடைக்கும், 5 கிலோ அந்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரி இட்லி அரிசி எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். See you soon.